ஞான பண்டிதா, வடிவேலா, கந்தா, கருணை கடலே, கந்தா போற்றி. எங்களுக்கு ஒரு வருத்தம் வேதனைனா உங்கள்கிட்ட தான் நிற்போம் ஐயா. எங்களுக்கு உங்களை விட்டால் யார் இருக்காங்க? எங்களை கேட்கறக்கு யாருமே நாதியும் இல்லை, அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை. ஒரு வருத்தம் வேதனை உங்கள்கிட்ட தான் நிற்க முடியும். நீங்களும் துணை பண்ணலாம். நாங்கள் எங்கே போவோம் சொல்லுங்கள்? நான் அடிக்கடி சின்ன சின்ன விஷயத்துக்கு உங்களை வந்து தொந்தரப்படுத்துகிறேன். பிள்ளைங்களுக்கு ஒரு வருமானத்தில் பிரச்சனை தொந்தரப்படுத்துகிறேன், பிள்ளைங்களுக்கு ஒரு கஷ்டம்னா தொந்தரப்படுத்துகிறேன், அரிசி பருப்பு இல்லைன்னா தொந்தரப்படுத்துகிறேன். இப்போ என்னோடய கோரிக்கையே ரொம்ப பெருசு, என்னோடய வலி வந்து ரொம்ப பெருசு. அதை பற்றி தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல வந்திருக்கேன். திருநீரை நெத்தி நிறைய இடுறவனுக்கு ஒரு குறையும் வராது. நீங்கள் எவ்வளோ பேர் கருணை கடல் கந்தா. இது இப்போ நான் சமீபத்தில் அறிஞ்சது. வள்ளி அம்மையார் வந்து நீங்கள் ஒரு கையால் அள்ளி கொடுத்தா வள்ளி அம்மார் 2 கையால் அள்ளி தருவாங்களாம். நாங்கள் கேட்குற பொருளை நீங்கள் உடனே தரீங்க. வள்ளி அம்மையார் வந்து கேட்காத பொருளும் தராங்கன்னு சமீப காலத்தில் தான் நான் அறிஞ்சிக்கிட்டேன். இப்போ வள்ளி அம்மாட்ட வந்து எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து நிற்கிறேன். முருகா, என் பேச்சு கேட்கலன்னா கூட வள்ளியம்மா பேச்சு கேட்டு எனக்கு ஒரு சின்ன ஒரு கோரிக்கை விண்ணத்தோட வருத்தத்தோட வேதத்தோடு வந்திருக்கேன். இன்னும் எதுவும் பாருங்கள். தகதகன் மின்னும் வேலே பார்வதி அம்மா வந்து அசுரனை அழிக்கிறதுக்கு இந்த வேல் கொடுத்தாங்க. நீங்கள் நோயை அழிக்கிறதுக்காக இந்த திருநீரை உங்கள் பாதத்தில் வச்சு நான் எடுத்து நம்மளை மருத்துவரை நம்மளை டாக்டர்கிட்ட போக பயமாக இருக்குது. புதுசாக ஏதாவது பிரச்சனை உண்டாக்கிடுவாங்களா, புதுசாக எதுவும் நோயின்னு சொல்லி என்னை பயமுறுத்திடுவாங்களான்னு சொல்லி இந்த திருநீரை உங்கள் பாதத்தில் வச்சு இது பன்னீர் இலை விபூதின்னு நினச்சி வாயிலே இட்டு நெத்தினே இட்டுக்கிறேன். இவ்வளோ நாள் பணம் கஷ்டம், மனம் கஷ்டம், பிள்ளைங்களுக்கு கடன், அது இதுன்னு 1000 பிரச்சனை. இப்போ ஒரு புது பிரச்சனை வந்திருக்கு. பாருங்கள் முருகா, அது என்னன்னு. பாதத்தை காட்டுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. நல்லா இருந்த சூம்பி போன கால் இப்போ யானை கால் மாதிரி வீங்கி போச்சு முருகா. என்னன்னே தெரில முருகா. இங்கே பாருங்க, இந்த கால் மாதிரி இருந்து இப்போ இந்த கால் ஃபுல்லாக அப்படி வீங்கி போச்சு. அதனால தான் பன்னீர் இலை விபூதியை பிரசாதமாக நினச்சி, அது பன்னீர் விபூதி விலை இல்லை, உங்கள் பாதத்தில் வச்சனால அது பன்னீர் விபூதி இலையாக மாறிட்டு டாக்டர்கிட்ட போக பயமாக இருக்குது. வீக்க பார்த்தீங்களா முருகா? பாருங்கள் முருகா, டாக்டர் பெருசாக எதுவும் பிரச்சனைன்னு ஓலை எழுதி கொடுத்துரும், பயமாக இருக்குது. திருநீரும் திருப்புகழும் ஒன்று.